கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் மீண்டும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க தேவன் அருளிய இந்த வேளைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை தந்த JTK TV நிறுவனத்தாருக்கும் எனது உளம் கனிந்த நன்றியை கூறுகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. சிமியோன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நாளின் இந்த செய்தி வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீங்கள் தந்த கிருபையினாலே, நீங்கள் தந்த பலத்தினாலே, உங்களுடைய வழிநடத்துதலின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பெறுகிற சந்தோஷத்தை நிறைவாய் பெறும்படி கர்த்தர் அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை அனுப்பி அவர்களுக்குள்ளே மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கிருபையாய் பொழிந்துள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பேசுகிற அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தைகளின் மகிமையை வெளிப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமன். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கிறது. இந்த நாளின் செய்திக்கு நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை கூற விரும்புகிறேன். அதனுடைய தலைப்பு என்னவென்றால், புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து. புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்து என்று இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கக்கூடுமானால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நாம் வாசித்த வேத பகுதி, சிமியோன் என்கிற ஒரு முதியவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது அவரை நியாயப்பிரமாண முறைமையின்படியான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பெற்றோர் கொண்டு செல்கிறார்கள். அவ்விதமாக கொண்டு சென்ற இடத்திலே இந்த முதியவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருந்தார் என்று சொல்வதோடு கூட அவர் இவரை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்கு ஒளியாக வந்த மேசையா என்கிற ஒரு செய்தியை தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். இந்த நாளுக்காக தான் காத்திருந்ததாகவும் சொல்லுகிறார். இந்த செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று சொன்னபடினாலே அந்த பகுதியும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அந்த பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின வருஷத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் என்கிற ஒரு தீர்க்க தரிசன செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன செய்தியின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்திருக்கிறார். அவரை நான் காண வேண்டும், அவரை கண்ட பின்பு நான் சமாதானத்தோடு கடந்து செல்வேன் என்று சொல்லி காத்திருந்த சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்தி சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார்.
இந்த இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்திருக்கிறார், வெளிச்சம் தர வந்திருக்கிறார், வழிகாட்ட வந்திருக்கிறார் என்கிற ஒரு பகுதி, ஒரு செய்தி இதற்கு பின்னாலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன செய்தியை இயேசு கிறிஸ்துவும் உறுதி செய்கிறார். மத்தேயு 4:15 அவரும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கம் இவ்விதமாக தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, முன்குறிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:79 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்று சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்று சொல்கிறார். அப்படியானால் அருணோதயம் என்றால் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு காரியம், பிரகாசிக்கிற ஒரு காரியம். அது உலகத்திலிருந்து அல்ல, யதார்த்தமாக அல்ல, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வெளிச்சம், வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவை ஒளியாகவும் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்கிறதையும் அங்கே கூறுகிறதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் நம்மை பிரகாசிக்க வந்திருக்கிறார் என்று கூறுகிறதை நாம் அறிய முடிகிறது. யோவான் 1:9 இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷன் எழுதும் பொழுது, தேவனிடத்திலிருந்து வந்த இந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஆம், இவர் யூதர்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லப்படவில்லை, அல்லது வேதபாரகர், பரிசேயர் அல்லது மூப்பர்கள் அல்லது நியாயப்பிரமாணிகர் இவர்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லப்படவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, அதுவும் மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டுமென்றால், நாம் பிரகாசிக்க வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாக நாம் வெளிச்சம் பெற முடியும், வழிநடத்துதலை அறிந்து கொள்ள முடியும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். அதை குறித்தே இன்று நாம் உங்களோடு பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த பகுதி நாம் வாசித்த வேத பகுதி 2 பகுதிகள் உண்டு. ஒன்று ஏசாயா, இன்னொன்று லூக்காவை வாசித்தோம். ஏசாயா சொல்கிறார், புறஜாதிகளுக்கு ஒளி என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வெளிச்சத்தினால், தேவன் வெளிச்சமாக இருப்பதினால் நமக்கு என்ன பயன்? இந்த வெளிச்சம் நமக்குள்ளே என்ன மாறுதல்களை கொண்டு வரும்? நாம் இந்த வெளிச்சத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்புகிறோமே, அல்லது இந்த வெளிச்சத்தை குறித்து நமக்குள் செய்தி சொல்லப்படுகிறதே, இந்த செய்தி எனக்குள்ளே என்ன நன்மைகளை கொண்டு வரும், எனக்குள் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இவ்விதமாக நாம் சிந்திக்கும் போது மாத்திரமே நாம் கேட்கிற வசனங்களின் அல்லது கேட்கிற செய்திகளின் நன்மைகளை நாம் கண்டடைய முடியும், அவைகளை விரும்ப முடியும், அவைகளை பின்பற்ற முடியும், அவைகளை சுதந்தரிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒளியினால் நமக்கு என்ன பலன்? அன்பானவர்களே, இந்த ஒளியை குறித்து சொல்லும் பொழுது, ஒளி என்று சொன்ன உடனே நாம் பார்க்கிற சூரிய ஒளியைப் போல அல்லது மெழுகுவர்த்தி ஒளிகளை போன்ற ஒளியை குறித்து இது பேசவில்லை. இது சொல்லுகிற செய்தி என்னவென்றால், தேவனை குறித்து அறிகிற அறிவை பற்றி நம்மோடு பேசுகிறது. நாம் வேத வசனங்களை எவ்விதமாக அறிந்திருக்கிறோம் என்பதை பற்றி பேசுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளில் எவ்விதமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பவைகளை குறித்து பேசுகிறது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் நம்முடைய பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமுமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்திலே ஒருவன் நடந்தால் அவன் இடறி போவதில்லை என்று வேதம் சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த வேதம் சொல்கிற வெளிச்சம் தேவனை குறித்த அறிவை பேசுகிறது. இந்த உலகத்திலே வாழுகிற நாம், இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே வாழுகிற நாம் கடந்து செல்ல வேண்டிய பாதை இந்த வெளிச்சத்தினாலே நமக்கு காட்டப்படுகிறது. நாம் இடராதபடிக்கு வழி நடந்து செல்ல இந்த வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது.
இந்த வெளிச்சத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், செபுலோன் நப்தலி என்கிற நாட்டின் பகுதிகளிலே காணப்பட்ட இருளை குறித்து பேசுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்தோமே, அது செபுலோன் நப்தலி என்கிற ஒரு பகுதியை குறித்து பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனம். இந்த பகுதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடுமானால், இந்த செபுலோன் நப்தலி என்கிற அந்த பகுதி யூதேயா தேசத்தோடு சேர்ந்த ஒரு பகுதி. யெகோவாவாகிய தேவனை, மெய்யான தேவனை வணங்கி அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் வாழுகிற ஒரு பகுதி. ஆனால் இந்த பகுதி கடற்கரையோரத்தில் இருந்தபடியினாலே அந்நிய தேசத்து ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது, யூதேயா தேசத்தின் மீது படையெடுத்த காலங்களிலே முதலாவது பாதிக்கப்படுகிற பகுதியாக இந்த செபுலோன் நப்தலி பகுதி இருந்தது. இதனாலே அசீரியர் அவர்களை யுத்தத்திலே மேற்கொண்ட காலங்களிலே நடந்த சம்பவம், அசீரிய ஜனங்கள், தேவனை அறியாத புற ஜாதிகள் அங்கே குடியேறிவிட்டார்கள். இவர்கள் அங்கே குடியேறின பொழுது இந்த யூத ஜனங்களோடு கூட அவர்கள் கலந்து போனார்கள். இவர்களுடைய பழக்கம் அவர்களோடு கூட, அவர்களுடைய பழக்கம் இவர்களுக்குள்ளும் கடந்து வந்தபடினாலே மெய்யான தேவனை விட்டு இவர்கள் வழி விலகி செல்ல நேரிட்டது. இந்த வழி விலகல், தேவனை விட்டு விலகி சென்றதின் பலன், இவர்கள் நெருக்கத்திற்குள் கடந்து வந்து விட்டார்கள், இருளுக்குள் கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு விதமாக மாறுகிறது. முன்பு அவர்கள் யூத ஜாதியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருந்த நாட்களில் இருந்த மகிமை இவர்களை விட்டு கடந்து போயிற்று. இவர்கள் இப்பொழுது நெருக்கத்திற்குள் கடந்து வருகிறார்கள். இவர்களுடைய நெருக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது, இவர்கள் யூதர்களால் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்படுகிற நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இவர்களை ஒருவரும் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, கேவலமாக எண்ணப்படுகிறார்கள். இந்த நிலையிலே, தேவனை அறியாத நிலையிலே இவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த நெருக்கம் இவர்களுக்குள்ளே பெரிய உபத்திரவங்களை கொண்டு வந்தது. வியாதிகள், வேதனைகள், தோல்விகள், பிரயாசத்தின் பலன்களை பெற முடியாத நிலையிலே இவர்கள் வாழ்க்கை மாறிப்போனது. இவர்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆம், அந்த அளவிற்கு இவர்களுக்குள்ளே மாற்றங்கள், தோல்விகள் ஏற்பட்டு விட்டது. இதற்கு காரணம், மெய்யான தேவனாகிய யெகோவாவாகிய தேவனை அவர்கள் விட்டு விலகி உலகத்தாரோடு இசைந்து போனபடியினால் ஏற்பட்ட மாற்றம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இவர்களை குறித்து ஏசாயா சொல்லுகிறான், இவர்களுக்குள்ளே மீண்டும் வெளிச்சம் வர வேண்டும். அந்த வெளிச்சத்தை தருகிறவர் மேசியாவாக இருப்பார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனம் தான் நாம் வாசித்த பகுதியிலே பார்க்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார், அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்களின் வெளிச்சத்திற்காக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவராக இருந்தாலும், அவர் புறஜாதிகளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லப்படுகிறதை நாம் காண்கிறோம். இங்கே யூதர்கள் இருக்கிறார்கள், அசீரியர்கள் இருக்கிறார்கள், இருவரும் கலந்து போயிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அந்த இடத்தில் உள்ள மக்களை, அந்த தேசத்து நப்தலி செபுலோன் பகுதி மக்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு மீட்பர் தேவைப்படுகிறது. அந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். ஆம், இவருடைய வருகை யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதியாராகிய நமக்குமானது என்பதை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது நல்லது. இந்த செய்தியின் முக்கியமான நோக்கமே, இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆச்சரியமான மாற்றங்களை, அதிசயமான காரியங்களை செய்வதற்குரிய வழிகளை காட்டுவதற்கு வெளிச்சமாக வந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக வந்திருக்கிறார், எனக்காக வந்திருக்கிறார், உங்களது பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறார், உங்களது சந்ததிகளுக்காக வந்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பின் சந்ததிகளுக்காக வந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி
நமக்குள் நம்முடைய இருதயத்திலே மிகவும் ஆழமாக நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, அநேகர் எனக்கு விதமாக நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து யூதர்களுக்குத்தான் தேவன் என்று அல்ல, அவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார் என்பதை நான் சொன்னேன். இந்த ஒளி நமக்குள், இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வருமானால் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சிந்திப்போமானால், அன்பானவர்களே, நமது முன்னோர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பு, நான் அறிந்த அளவிலே ஒரு 7 தலைமுறைகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று அறிகிறோம். அவர்கள் பெயர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனை அறியாத ஒரு ஜாதி அல்லது உலக பிரகாரமான அந்நிய தேவர்களை வணங்கி வழிபட்டு வந்தவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும். சுவிசேஷம் நமக்குள்ளே கடந்து வந்த பின்பு, வெளிநாட்டு மிஷனரிகள் நமக்குள்ளே கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்த பின்பு, இந்த நாளிலே நாம் எவ்விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறோம், எவ்விதமான உயர்வை பெற்றிருக்கிறோம், நமக்குள் வந்த கல்வி எப்படி நமக்குள் வந்தது, நமக்குள் வந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? அன்பானவர்களே, இவைகளெல்லாம் தேவன் தருகிற வெளிச்சம் நம்மை மாறுதலுக்குள் நடத்தும், நம்மை உயர்த்தும், நம்மை மேன்மைப்படுத்தும், மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக நமக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. அது நம்முடைய வாழ்க்கையே அதற்கு உதாரணம். இந்த நாட்களிலும் கூட தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்குமான வித்தியாசங்கள் பல உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளில் வளரும்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருப்பீர்களானால், எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் தம்மையே தந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மகிமை, வல்லமை உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இந்த மாற்றங்கள் எவ்விதமான பலன்களை கொண்டு வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடுமானால், உங்களுக்குள்ளே காணப்படுகிற பயத்தை தேவன் விலக்குகிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே காணப்படுகிற பலவீனங்களை தேவன் விலக்குகிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே காணப்படுகிற தாமதங்களை தேவன் விலக்குகிறவராக இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவரை தேடி வந்த அனைவரும் நன்மைகளை பெற்றார்கள். நாமும் கூட தேவன் தருகிற வெளிச்சத்தினாலே இந்த நன்மைகளை, மாற்றங்களை பெற முடியும் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்விதமான வெளிச்சத்தை தருவார், எவ்விதமான நன்மைகளை நாம் அந்த வெளிச்சத்தினாலே பெற முடியும் என்று நாம் சிந்திப்போமானால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே செய்த காரியங்களை உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஊழியத்தின் போது இந்த வெளிச்சம், அதாவது வியாதியஸ்தராக இருந்த மக்கள் மத்தியிலே விடுதலை கடந்து வந்தது ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. சுகவீனமாக இருந்தவர்கள் மத்தியிலே சுகம் கடந்து வந்தது தேவனால் வந்த வெளிச்சமாக நாம் காண்கிறோம். பிசாசு பிடித்தவர்கள் மத்தியிலே பிசாசுகள் விரட்டப்பட்டு அவர்கள் சொஸ்தமடைந்த நிலையை பார்க்கும் பொழுது அவைகளும் வெளிச்சங்களாக நாம் இங்கே கூறுகிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களிலே அவருடைய ஊழியத்தை குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் இவ்விதமாக சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வசனங்கள் வரை உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் போது சாயங்காலமாகிற போது, சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை இயேசு சொஸ்தமாக்கி பிசாசுகளையும் துரத்தினார் என்று நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்குள் இருந்த பலவீனங்களை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது இவர்களுக்குள்ளே சுகம் கடந்து வந்தது. இதைத்தான் நாம் இந்த நாளிலே
வேத வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அநேக நன்மைகள் நடந்தது. அவைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேனானால் உங்கள் விசுவாசத்தை அது பலப்படுத்தும், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடந்த சில சம்பவங்களை, சில குணமாக்குதலின் காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கப்பர்நகூம் என்கிற ஊருக்கு செல்கிறார். அவ்விதமாக செல்லும் பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் என் வீட்டிலே சுகவீனமாக இருக்கிறான், அவனை நீங்கள் சுகம் பண்ண வேண்டும், சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதியை பார்த்து, நான் உன் வீட்டிற்கு வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த 100க்கு அதிபதியோ, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் எந்த நிலையிலும் பாத்திரன் அல்ல, அதற்கு தகுதியுள்ளவன் அல்ல, நான் பாவி, எனவே நீர் எங்கள் வீட்டிற்குள் வர வேண்டாம். ஆயினும் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அவன் கேட்டுக்கொண்டபடியே அவனுக்கு செய்கிறார். அதோடு அவனுடைய விசுவாசத்தையும் குறித்து ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது அந்த வெளிச்சத்திலே நாம் மாற்றங்களை காணுவோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நமக்குள் வரும் பொழுதும் அதே மாற்றங்களை நாம் காண முடியும். இந்த நாளிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதம் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வருகிறதற்கான வல்லமை உள்ளது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அனைத்தும் சுவிசேஷமாக இருக்கிறது. அவைகள் தன்னில் தானே வல்லமை உள்ளது என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிப்பீர்களானால் மாற்றம் காண்பீர்கள், சுகமடைவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதைகளை செல்லும் பொழுது பேதுருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். பேதுருவினுடைய மாமி சுகவீனமாக இருக்கிறாள். அவளை தொடுகிறார், அவளுடைய ஜுரம் நீங்கிற்று என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம், கர்கனேசர் என்கிற பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறார். இவர் அவ்விதமாக சென்று கொண்டிருக்கும்போது 2 வாலிபர்கள் அங்கே கல்லறைகளின் பகுதிகளிலே குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிசாசுகள் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். 1 2 அல்ல, லேகியோன் என்று சொல்லப்படுகிற திரளான பிசாசுகள் ஒருவனிலே குடியிருக்கிற நிலையிலே அவ்விதமாக பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தூரத்தில் வரும்பொழுதே பார்த்து கூக்குரலிட்டு, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் தேவனுடைய குமாரனே என்று அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பிசாசுகள் தேவனை, இயேசு கிறிஸ்துவை அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறது என்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு இங்கே நான் சொல்கிறேன். பிசாசுகளும் இயேசு ஒன்றென்று பிசாசுகளும் நடுங்குகிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இயேசு அவர்களை பார்த்து அந்த பிசாசுகளுக்கு கட்டளையிடுகிறார். அந்த பிசாசு விலகிச் செல்கிறது. அவர்கள் சுயாதீனம் பெற்றவர்களாய் சுகமாகி அமர்ந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே அற்புதங்களை செய்ய முடியும். தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே திமிர்வாதமாய் கிடந்த ஒருவனை சிலர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடக்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், பெதஸ்தா குளம் என்கிற ஒரு குளம் அங்கே இருந்தது. அந்த குளத்திற்கு அருகே சில மண்டபங்கள் இருந்தது. வழக்கமாக தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி அதை கலக்குகிற நாட்கள் உண்டு. ஆனால் எப்பொழுது என்று தெரியாது. எப்பொழுதாகிலும் தேவதூதன் அந்த குளத்தை வந்து கலக்கும் பொழுது அங்கே சுற்றி இருந்த அந்த மண்டபங்களிலே தங்கியிருந்த வியாதியஸ்தர்கள், அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே உள்ள மண்டபங்களிலே அநேகம் வியாதியஸ்தர்கள் தங்கியிருந்தார்கள். காரணம், இந்த குளம் கலக்கப்படும் பொழுது முதலாவது அந்த குளத்திற்குள் இறங்குகிறவனுக்கு சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடினாலே அநேகர் அங்கே இருந்தார்கள். இவ்விதமாக அநேகர்
அங்கே இருந்த இடத்திலே ஒரு மனிதன் 38 வருடமாக வியாதியாயிருந்த ஒரு மனிதனும் அங்கே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவன் அருகே செல்கிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் 38 வருடமாக இங்கே இருக்கிறேன். எப்பொழுது குளம் கலக்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். குளம் கலக்கப்படும் பொழுது நான் முதலாவது போய் அதில் இறங்கி விடலாம் என்று எண்ணுகிறேன், முயற்சிக்கிறேன். ஆனால் என்னாலே முடியவில்லை. நான் போவதற்கு முன்பு மற்றொருவன் இறங்கி விடுகிறான். இவ்விதமாக 38 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் 2 நாள் அல்ல. 38 வருடமாக நான் என்றைக்கு இந்த குளம் கலக்கப்படும், எப்பொழுது நான் முதலாவது போய் இறங்குவேன், எப்பொழுது எனக்குள் சுகம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒருவரும் உதவி செய்யவில்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் நெடுநாளாய் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். நெடுநாளாய் நீங்கள் நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம். என்றைக்கு எனக்கு விடுதலை, என்றைக்கு எனக்கு மாறுதல், என்றைக்கு எனக்கு வெற்றி? எனக்கு அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே, மகளே, நீ விடுதலை பெற விரும்புகிறாயா, மகனே, நீ விடுதலை பெற விரும்புகிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்பாரானால் அந்த க்ஷணமே உங்களுக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் கடந்து வரும், தேவனுடைய மாற்றம், தேவனால் அனுப்பப்படுகிற ஆசீர்வாதம் கடந்து வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, நாம் வெளிச்சத்திற்காக தேவனிடத்தில் கிட்டி சேர்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் நமக்கு கற்றுத்தருகிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் நமக்கு கற்றுத்தருகிறதாகவும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் வாசித்த வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களான பகுதியிலே, நெடுநாளாய் அந்த ஜனங்கள், அதாவது அசீரியர் படையெடுப்புக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்கள் பரியந்தம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நாட்கள் பரியந்தம் அவர்கள் நெருக்கத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். நெடுநாளாய் எங்களை யாராகிலும் ஒருவர் விடுவிப்பாரா என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். எங்களிலே யாராகிலும் ஒருவன், மிகுந்த பலசாலியாக ஒருவன் எழும்பி எங்களை நெருக்கி நிற்கிறார்களே, இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து போரிட்டு ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவார்களா என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறார். இங்கே அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் சரீரப்பிரகாரமான மாற்றத்தை போல நாம் அதை உணர முடியாது. இங்கே ஒரு பலமுள்ளவன் வர வேண்டும் என்கிற மாற்றத்தை வேதம் சொல்லவில்லை. இங்கே அவர்களுக்குள்ளே தேவனை பற்றிய அறிவு, தெளிவு கிடைக்க வேண்டும் என்கிற மாற்றத்தை குறித்து அந்த வெளிச்சம் பேசுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த செபுலோன், நப்தலி என்கிற நாட்டின் பகுதிகளிலே அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் போன்று இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் வருகிற மாற்றம் செயல்படவில்லை. மாறாக அவர்களுக்குள்ளே தேவனை பற்றி அறிகிற அறிவை கொடுத்தது. தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒருவர்களுக்குள் வரும் பொழுது அவர்கள் தாமாகவே தேவனுடைய வல்லமையை பெற்று, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்கிற சத்தியத்தை நான் இங்கே உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சுகமாக்கினவராக மாத்திரமல்ல, சுகம் பெறுவதற்கான வழிகளை கற்றுக் கொடுத்தவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்திற்கு வழிகளை காட்டுகிறவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் போதனைகள் அனைத்தும் நம்மை சத்தியத்திற்குள் நடத்துகிறது. விடுதலையின் ரகசியங்களை கற்றுத்தருகிறது. விடுதலை பெற நம்மை அழைத்து செல்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, போதகரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தார்கள் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அற்புதங்கள் செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கற்றுக் கொடுத்து போதித்து நடத்துகிறவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையாக இருக்கிறபடினாலே, தன்னில் தானே செயல்படக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறபடினாலே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம்
தேவனே வெளிச்சமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரே ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார். அவரே எந்த மனுஷனையும், உங்களையும் என்னையும், இன்னும் தேவனை அறியாத ஜனங்களையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்கள் மட்டுமல்லாது தேவனை அறியாத புறஜாதியாராகிய சகல ஜனங்களுக்கும் வெளிச்சமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சகல ஜனங்களுக்குமானது என்பதை நாம் கூறியதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தரும் வெளிச்சம் நம்மை விடுதலைக்குள் நடத்துகிறது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தருகிற வெளிச்சம், தேவன் தருகிற வெளிச்சம் நம்மை விடுதலைக்குள் நடத்துகிறது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் விடுதலையின் ஊழியமாக இருந்தது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம்மை சத்தியத்திற்குள் நடத்துகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்திருக்கலாம், இன்னும் சிலர் தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், இன்னும் சிலர் தேவனை குறித்து கேள்விப்படாதவர்களாக கூட இருக்கலாம். அன்பானவர்களே, தேவனை அறிந்தவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையிலே வளருங்கள். அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். தேவனை அறியாதவர்களே, உங்கள் நாவினால் இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். தேவனை அறியாதவர்கள், எனக்கு இந்த தேவன் சம்பந்தமில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்காகவும் இந்த தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார். உங்களுக்கு வெளிச்சத்தை தர வந்தார். உங்கள் இருளை மாற்ற வந்தார். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்ற வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுக்குள் வெளிச்சமாக வந்த எங்கள் அன்பு இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்குள் உம்முடைய வார்த்தைகளை வெளிச்சம் தரும் கருவிகளாக தந்திருக்கிற அன்பின் தந்தையே, நாங்கள் உம்மை வெளிச்சமாக அறிந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தைகளை வெளிச்சமாக இருந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே வருகிற மாற்றங்கள் இயேசு கிறிஸ்து தருகிற வெளிச்சத்திலே, தேவன் தருகிற வெளிச்சத்திலே, பரிசுத்த வேதம் தருகிற வெளிச்சத்திலே நிறைவாய் எங்களுக்குள் பூரணப்பட இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் இது கிருபையாய் செயல்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென்.